وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயகன் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் மீதும் இறை நம்பிக்கை கொண்டுள்ள நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீடித்து நிலவுமாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கணவரும் கிருபையினால் அவர் நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கின்ற ரமலான் மாத நோன்புகளை தொற்று குறிப்பாக அதனுடைய கடைசி 10 இரவுகளிலே நின்று வணங்கி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையின் மூலமாக சூழலை பெறலாம் என்கின்ற உயர்ந்த உன்னதமான நோக்கத்தில் நாம் எல்லாம் ஒன்றாக கொண்டிருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக ஒன்றுவிக்கப்பட்டோமோ அதற்கு உண்டான கூலியினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக நமக்கெல்லாம் தந்தருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு பாவத்திலிருந்து மீள்வதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக சில செய்திகளை நாம பார்த்து வருகிறோம். இன்னைக்கு 4வது நாளில் நம்ம உட்காந்துருக்கோம். 3 நாட்கள் பேசப்பட்ட செய்திகளை ஒரு முறை ரிவைண்ட் பண்ணிட்டு இன்றைய தலைப்புக்குள்ள நம்ம போகலாம். 3 நாட்கள் பேசப்பட்ட உரைகள் என்னென்ன செய்திகளை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்க நம்ம கிட்ட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம கவனிக்கிறோம், எந்த அளவுக்கு பயணம் உருவாக்குறோம் அப்படிங்கிற செய்திகளை தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பெண்கள் பகுதியில இருந்து சொல்லுமா? மைக் வேலை செய்தா? சொல்லுங்கம்மா. 3 நாட்களாக என்ன செய்திகளை பார்க்கலாம்? முதல் நாள் வந்து பாவம் செய்வதற்கான காரணங்களை தூண்டுகோள்கள் பார்த்தோம். அடுத்த நாள் வந்து ஷைத்தானுக்கும் ஷைத்தான் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி நம்ம பாவம் செய்ய தூண்டுவான் அப்படின்ற அடிப்படையில பார்த்தோம். நேற்று வந்து ஷைத்தான் வந்து பாவம் செய்ய தூண்டிட்டு அவன் எந்த மாதிரி அப்படி எப்படி நம்மள்கிட்ட வந்து நான் விட்டுட்டு ஓடிடுவான், மறுமையில வந்து எப்படி விட்டுட்டு ஓடிடுவான். நம்ம மறுமையில நல்லா கேட்கும் போது நான் உனக்கு தூண்ட மட்டும் தான் செஞ்சேன், நீ அதுக்கப்புறம் அதை தவிர எனக்கு மேல எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த வரைக்கும் பார்ப்போம். வேற இந்த சம்பந்தமான கூடுதலான செய்தி பார்த்தோமா? பாவத்துடைய டெஃபினிஷன் பார்த்தோம். அதாவது அல்லாஹ்வும் அந்த தூதரும் சொன்னதை வந்து நம்ம செய்யாம இருக்கிறதும் பாவம், செய்யாதுன்னு சொல்றதை வந்து நம்ம செய்யறதும் பாவம். வெறும் பாவங்களை பார்த்தோம். அதுல வந்து சூனியம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, சூனியம் அதெல்லாம் வருது. சைத்தானும் நம்மளுக்கு உரையாடல் குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்காங்க அதை நம்ம பார்க்கிறோம். சைத்தான் எப்படி வந்து தன்னுடைய பெருமையின் காரணமாக வந்து அல்லாஹ் வந்து எதிர்த்து நம்ம மனிதர்களை வந்து நம்ம வழிகிறோம் அப்படின்னு வாக்களித்து வந்து நம்மளுடைய வாக்களித்து நம்ம எப்படி ஏமாற்றான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப பாவம்னா என்ன?
பாவத்தில் விழுவதற்கான காரணங்கள் என்ன? இது நேற்று பார்த்தோம். இந்த பாவம்னா என்ன, பாவத்தில் விழுவதற்கான காரணங்கள் என்ன, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பாவத்தில் கொண்டு போய் தள்ளுது. அதுல உலகத்தினுடைய ஆசைகள், சைத்தானுடைய தூண்டுதல்கள், இது சம்பந்தமான சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். நேற்று பார்த்தது சைத்தானுடைய அந்த பறவையினால ஜட்ஜ்மெண்ட்ல உரையாடலை பார்த்தோம். அதுக்கு பிறகு மரணம் சம்பந்தமான சில செய்திகள் நம்ம பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற செய்தி மரணம் தொடர்பான செய்திகள் தான். அதுக்கடுத்து ஒரு மனிதனுடைய இறக்கும் தருவாயில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற செய்தியும் சார் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், எவர் வரம்பு மீறிவிட்டாரோ, இவ்வுலக வாழ்க்கையை தேர்வு செய்து கொண்டாரோ, அவர் தங்குமிடம் நிச்சயமாக நரகம்தான். இந்த வசனம் நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வசனம். யார் இறைவனுடைய வரம்புகளை, இறைவன் விதியாக்கி இருக்கின்ற விஷயங்களை மீறி செயல்படுகிறாரோ, பாவத்தில் விழுவதற்கான காரணங்கள் தானே இறைவன் தடுத்த விஷயங்களை மீறி போகும் பொழுது பாவத்தை நாம் விழுந்து விடுகிறோம். எவர் அல்லாஹ்வுடைய அந்த எல்லையை தாண்டுகிறாரோ, வரம்பு மீறுகிறாரோ, அவர் தங்குமிடம் நிச்சயமாக நரகம்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே போல யார் தன்னுடைய இறைவனுடைய சந்திப்பிற்கு பயந்து பாவமான காரியங்களில் இருந்து தன்னை தடுத்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் தங்குமிடம் நிச்சயமாக சொர்க்கம்தான். ரெண்டுக்கும் அல்லாஹ் எப்படி டெஃபினேஷன் கொடுக்கிறான்? யார் தன்னுடைய மனதை இச்சைகளை விட்டு கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ, யார் உலகத்தினுடைய இன்பங்களை விட மறுமையினுடைய இன்பம் தான் சிறந்தது என்று அதை நோக்கி பயணிக்கிறாரோ, மறுமையில் நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான் என்ற அச்ச உணர்வோடு செயல்படுகிறார்களோ, அவர்கள் தங்குமிடம் நிச்சயமாக சொர்க்கம்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வசனங்களையுமே 69வது சூராவுடைய 37 இருந்து 41 வசனங்கள், இந்த ரெண்டு வசனங்களையும் நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்துல எழுகிறதோ, அப்பொழுது இந்த குர்ஆனுடைய வசனத்தை நாம் என்ன பண்ணணும்? ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும். தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், மார்க்கத்தை தாண்டிய ஆசைகள் வருகின்ற பொழுது யார் தன்னுடைய மனதை இதை போன்ற இச்சைகளை விட்டு கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ, இதை செஞ்சா எனக்கு இன்பமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், என் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும், ஆனாலும் கூட இதிலிருந்து தவிர்த்து கொண்டால், இந்த விஷயங்களிலிருந்து தன்னுடைய மனதை கட்டுப்படுத்திக் கொண்டால், நாளை மறுமையிலே இறைவன் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கும், இறைவனுடைய தண்டனையிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம் அப்படிங்கிற அந்த நினைவுகள் வரும் பொழுது கண்டிப்பாக அந்த பாவத்தை விட்டு நம்மால் தவிர்த்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறார்களோ அவர்களை சந்திப்பதற்கு அல்லாஹ்வும் விரும்புகிறான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறார்களோ அவர்களை சந்திப்பதற்கு அல்லாஹ்வும் வெறுக்கிறான். அப்ப சகாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வை சந்திப்பதற்கு யார் விருப்பம்? எல்லாருமே அல்லாஹ்வை பார்க்கணும், அல்லாஹ் எப்படி இருப்பான், அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அவனை பார்க்கிறதுக்கு தானே விரும்புவாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய சந்திப்பை விருப்பம்? அல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு ஒருத்தர் விருப்பானா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படி கிடையாது. இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய இறுதி நேரத்தில்
நேரத்திலே, சக்கராத்துடைய அந்த நேரத்திலே இதுக்கு மேலே நாம் இறந்து போயிடுவோம், இன்னும் சில மணி துளிகளிலே நம்முடைய உயிர் நம்மை விட்டு செல்ல போகிறது அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் யார் அல்லாஹ்வை உண்மையாக சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவர்களை சந்திப்பான். அல்லாஹ் அவருடைய சந்திப்பை விரும்புகிறான். அந்த நேரத்தில் யார் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு வெறுக்கிறார்களோ அவர்களை விட்டும் அல்லாஹ் தடுத்து விடுவான். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நன்மைகள் செய்து பாவமான காரியங்களிலே தவிர்த்து வாழ்ந்து இயன்ற அளவுக்கு உபரியான தொழுகைகள், கடமையான வணக்கங்களிலே சரியாக இருந்து அவரால் இயன்ற அளவுக்கு உபரியான வணக்கங்கள் செய்து நோன்புகளை நோற்று அண்டை வீட்டாரை பேணி தாய்தந்தையர்களுக்கு பணிவிடை செய்து குழந்தைகளை, நம்முடைய பிள்ளைகளை மார்க்கம் சொன்ன அடிப்படையில் வளர்த்து சமுதாயத்திலும் அவர் நல்ல பேர் எடுத்து இப்படி இறைவனும் இறை தூதர் அவர்களும் சொன்ன அடிப்படையிலே வாழ்ந்த ஒரு மனிதர் அவர் யோசித்து பார்க்கிறார். மரணத்தினுடைய கடைசி நிலையில இப்பொழுது எனக்கு மரணித்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நான் விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் என்னிடத்துல போதுமான நல்லவர்கள் என்னிடத்தில் இருக்கிறது, நான் சோனம் செல்லக்கூடிய நன்மைகள் எனக்கு இருக்கிறது. அவருக்கே தெரியுது. உலகத்துல வாழ்கின்ற பொழுது கடமையான இறைவன் சொன்ன விஷயங்களை எல்லாம் செய்து இறைவன் எதையெல்லாம் தவிர்த்து வாழ சொன்னானோ அப்படிப்பட்ட விஷயங்களில் இருந்து தவிர்த்து வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு தெரியுமா இல்லையா மனசாட்சின்னு சொல்றேன். அப்ப நாம பரவாயில்ல, நம்முடைய தீமைகளை காட்டிலும் நம்முடைய நன்மை மிகைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் நாம அல்லாஹ்வை சந்தித்தோம் என்று சொன்னால் ஒரு புன்னகையோடு சந்திக்கலாம். நாளை மறுமையிலே நான் சேர்த்து வைத்த நல்லவர்களே என்னை மறுமையில கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ்வை நான் இப்பொழுது சந்திப்பதற்கு தயார் என்கின்ற ஒரு அடியானை அல்லாஹ் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹ் நாடினால் நாமும் அதை போன்று இருக்க வேண்டும். ஆனால் உலகத்திலே வாழக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய நிலையை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த நேரத்திலே எனக்கு மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால் என்னுடைய நிலை, நான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவேனா அல்லாஹ்வை வெறுக்க விரும்புவேனா? ஐயோ, நிறைய நன்மையான காரியங்களை விட்டு வந்துட்டேன், அல்லாஹ் சொன்னானே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அந்த காரியங்களை எல்லாம் விட்டுட்டேன், இப்பொழுது நான் மரணித்தால் என்னுடைய மறுமையில் என்னாகும்? யாரெல்லாம் எனக்கு இப்பொழுது மரணத்தை தந்து விடாதே. இதை விட்டு மரணத்தை விட்டும் அவன் தப்பிப்பதற்கு பார்ப்பான், மரணத்தை வெறுப்பான், அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுப்பான். யாரு? இந்த உலகத்துல மார்க்கம் தடை செய்த காரியங்களை செய்து கொண்டு அவனுடைய மனம் எதையெல்லாம் சொன்னதோ அதன் அடிப்படையிலே பயணித்த ஒருவன் அவன் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புவான். இன்னும் கொஞ்சம் காலம் இருந்து நன்மைகள் எல்லாம் சம்பாதிச்சு அதுக்கு பிறகு அல்லாஹ்வை சந்திப்போம், இப்ப வேணாம், மவுத் வேணாம். மரணத்தினுடைய கடைசி நிலை வருகின்ற பொழுது அல்லாஹ்வை சந்திப்பதை ஆவலோடு எதிர்பார்த்தவர்களாக அதை ஒரு சந்தோஷமான முறையிலே மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதான் சொல்றாங்க, அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவனை அல்லாஹ்வும் சந்திக்க விரும்புகிறான், அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறவனை அல்லாஹ்வும் வெறுக்கிறான் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய காட்சி நம்ம பார்க்கணும். அதே போல இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது நிரந்தரமான உலகம் கிடையாது. எவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, ஆன்மீக தலைவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நன்மைகளை சேகரித்து வைத்திருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, சமூக சேவைகளில் ஈடுபட்டவராக இருந்தாலும் சரி, பெரிய ஜிம் பாடி பில்டராக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு இடத்துல இங்க போகணும், மரணத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும், கபர் குழியை அணைந்து தான் ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மரணம் சம்பந்தமான செய்திகள் நிறைய சொல்றாங்க. அதுல பாருங்க, ஆசைகளை தகர்க்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் ஆசை வருதோ நீங்க மௌத்த நினைச்சுக்க. ஆசைகள் ரெண்டு விதம் இருக்கு. நன்மையான காரியங்கள் ஆசைப்படுறது, குர்ஆன் ஓதுறதுக்கு ஆசையா இருக்கு, அது நன்மையான காரியங்கள். நன்மை பாவம் ரெண்டையும் நம்ம பிரிச்சு பார்த்துக்கணும். நன்மையான காரியங்கள் ஆசைப்படுறீங்களா? 10 பேருக்கு சாப்பாடு போகணும்னு நம்ம நினைக்கிறோம், சாப்பாடு போட்டு போகணும், அந்த ஆசை ஹலாலான ஆசை. யாருக்கோ உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? உதவி செஞ்சுட்டு போங்க. சும்மா இருக்கிறோம், அல்லாஹ் போட்டு புகழுவோம், தோந்துக்க வேண்டியதுதான். ரெண்டரை நம்பி கொள்வோம், தொழுதுக்க வேண்டியது. நன்மையான காரியங்கள்ல மார்க்கம் எல்லாமே நமக்கு அனுமதி அளிக்கிறது. தவறான உள்ளத்தை நெருடக்கூடிய வகையிலே நம்முடைய நன்மையான காரியங்களை பால்படுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய உள்ளங்களில் ஏதாவது ஆசைகள்
இப்ப மரணத்தினுடைய நினைவு வருகின்ற பொழுது இந்த ஆசைகள் எல்லாம் தவிடுபடியாகும். இப்ப எனக்கு மௌத் வந்துருச்சுன்னு சொன்னா தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் ஓடுகின்ற பொழுது எப்ப நம்ம மௌதாயின்னு சொன்னா அல்லாஹ்வை நான் எந்த மௌத்தை வைத்து சந்திப்பது அப்படிங்கிற சிந்தனை வருகின்ற பொழுது இந்த ஆசைகள் எல்லாம் தவிடுபடியாக ஆகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே போல உலகத்தில் நீ வாழும் பொழுது ஒரு அந்நியனை போல வாழும். இந்த உலகத்துக்கும் உனக்கு சம்பந்தமே கிடையாது. வேற ஒரு பிரதேசத்துல இருந்து வந்த ஆள் மாதிரி வாழு. ஒரு வழிபோக்கனை போல வாழும். வழிபோக்கனுக்கு நிரந்தரமான இடமும் கிடையாது. அவன் ஒரு ரெண்டு மூணு துணி வச்சிருப்பான், அவ்வளவுதான். நிரந்தரமான வருமானமும் கிடையாது, நிரந்தரமான இருப்பிடமும் கிடையாது, சாப்பிடுறதுக்கும் வழி இருக்காது. இப்போ போற போக்குல யாராவது கொடுத்தா சாப்பிடுவான், எங்கேயாவது ஒரு ஓரத்துல தங்கிட்டு அடுத்த கட்ட வழிபோக்கு போய்கிட்டே இருப்பான். இந்த உலகமே அவனுக்காக தான் அப்படிங்கிறது மாதிரி அவன் படுத்து போயிட்டே இருப்பான். அவனுக்கு தங்கிறது நிலையான ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடையாது. உலகத்திலே வாழும் பொழுது ஒரு அந்நியனை போல வழிபோக்கனை போல வாழ சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே போல மன்னரைக்குள் சென்று விட்டவர்களில் ஒருவனாக உன்னை நீ கருதிக் கொள். கபருக்குள்ளே போயிட்டோம்னு சொன்னா அங்க யாரு நம்ம கூட யார் இருப்பா? நம்ம அத்தா இருப்பாங்களா, அம்மா இருப்பாங்களா, நண்பர்கள் இருப்பாங்களா, யார் இருப்பா? காசு பணம் இருக்குமா, செல்வம் இருக்குமா? ஒண்ணும் இருக்காது. தன்னந்தனியே கபரில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சந்திக்கக்கூடிய ஆட்களாக கபருக்குள்ள. அப்ப மன்னரைகளை சந்திக்கக்கூடியவர்களில் ஒருவனாக நீ இருந்து கொள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லக்கூடிய செய்தி நாம பார்க்கலாம். அதே மாதிரி உங்களில் ஒருவருக்கு மரணம் ஏற்படும் பொழுது நமது தூதர்கள் அவரை கைப்பற்றுகிறார்கள். அவர்கள் அந்த வேளையில் எந்த குறையும் வைப்பதில்லை. உலகத்தில் வாழக்கூடிய எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும் என்று சொன்னால், மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவை செய்வது மட்டும்தான் மலக்குமாருடைய வேலை. மலக்குமாருடைய வேலை என்ன? குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கிறோமே, அல்லாஹ்வை போற்றுவார்கள், புகழ்வார்கள், சுஜூதிலே இருப்பார்கள், ருக்குவிலே இருப்பார்கள். இதுதான் அவருடைய வேலை. அல்லாஹ் கிட்ட கட்டளையை அவர்கள் செய்து முடிப்பார்கள். அப்ப அல்லாஹ் ஒரு ஆர்டர் போட்டான்னு சொன்னா அந்த ஆர்டருக்கு மாற்றம் நடக்க மாட்டாங்க. அந்த ஆர்டரை பர்ஃபெக்டாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அந்த வேலையில் அவர்கள் குறை வைக்க மாட்டார்கள். அவனுடைய உயிரை போய் எடுத்துருவான்னு சொன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. அப்ப இந்த உலகத்துல வாழக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு கட்டம் மரணத்தை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, இந்த உலகம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது, மறுமை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய காலங்கள் பிறந்தோம், அப்புறம் ஓரளவுக்கு 5வது 2வது 3வது கிளாஸுக்கு போனோம், ஸ்கூலுக்கு போனோம், அப்புறம் காலேஜ், கல்யாணம், புள்ள, பேரன், பேத்தி. இந்த உலகம் என்பது பின்னோக்கி போயிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு பிறகு அடுத்து மரணம். மரணம் எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். மரணம் முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த இரண்டில் ஒவ்வொன்றுக்கும் புதல்வர்கள் உள்ளனர். எனவே நீங்கள் மறுமையின் புதல்வர்களாக இருங்கள், இம்மையின் புதல்வர்களாக ஆகிவிடாதீர்கள். இன்று வினை உண்டு, நாளை விசாரணை இல்லை. நாளை விசாரணை உண்டு, ஆனால் வினை இல்லை. மாலை நேரத்தை அடைந்தால் காலை நேரத்தை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். காலை வேலையை அடைந்தால் மாலை நேரத்தை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர் சொல்லக்கூடிய செய்தி நம்ம புகாரில பார்க்கணும். இந்த கருத்தை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதுதான் மார்க்கம். ஆனால் அறிஞர்கள் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை, நல்ல கூற்றுக்களை இப்ப நம்ம பயன் பண்ணும்போது நம்முடைய சிந்தனையில என்ன தோணுதோ, குர்ஆன் ஹதீஸ்க்கு அப்பாற்பட்டு நம்முடைய சிந்தனையில் என்ன தோணுதோ நம்ம சொல்றோம் நல்ல விஷயம் சொல்லி. இது மாதிரி அறிஞர்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மனிதன் காலையை அடைந்தால் மாலை, காலையிலே இருக்கிறனா சாயங்காலம் உயிரோடு இருப்பானா கேரண்டி கிடையாது. நைட்டு தூங்க போறேன் காலையில உயிரோடு எழுந்திருப்பா அப்படிங்கிறதுலே கேரண்டி கிடையாது. ஆக மொத்தத்துல இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர் என்றைக்காவது ஒரு நாள் மரணத்தை அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும்.
இப்போ ஒரு மனிதர் மரணிக்க போறார். சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நம்முடைய கண் முன்னால் ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டிருக்கு. எதுக்குன்னு சொன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள நமக்கு ஒரு இரையச்சம் வரலாம், பாவத்திலிருந்து விலகுவதற்கு ஒரு காரணியாக இருக்கலாம். அதனால சொல்லக்கூடிய செய்தியில அப்படியே நீங்க யூஸ்ஃபுல்லாக காட்சிப்படுத்துவார்கள். ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார், நல்லதாக செய்தார், அல்லது பாவியாக இருந்தார். இப்பொழுது உலகத்திற்கும் அவருக்கும் இடையேயான உறவுகள் துண்டிக்கப்படக்கூடிய கடைசி நிமிடத்திலே ஒரு மனிதர் இருக்கிறார். நல்லா இருந்தார், திடீர்னு சக்கராத்தினுடைய வேதனை. உலகத்தை விட்டு சில மணி நேரங்களிலே அவருடைய உயிர் பிரிய போகிறது. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தாம் இரு கைகளையும் தண்ணீருக்குள் நுழைத்து அவ்விரண்டாலும் தன் முகத்தை தடவி கொண்டு வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, மரணத்திற்கு துன்பங்கள் உண்டு என்று கூறினார்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த மரணத்தினுடைய வேதனையை அடையாமல் அவர்கள் மரணிக்க முடியாது. அது நல்லவர்கள் செய்தவர்களாக இருந்தாலும் சரிதான், பாவிகளாக இருந்தாலும் சரிதான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு எத்தனை நாள் சக்கராத்தினுடைய நிலை இருக்கு? அவர் வாழக்கூடிய மரணிக்கக்கூடிய கடைசி 3 நாட்கள் கடுமையான உங்களில் இருவருக்கு உள்ள வேதனையை நான் என்ன பண்றேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. உலகத்திலே வாழ்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மரண வேதனை உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை புகாரிலே 4449வது ஹதீஸ்ல நாம பார்க்கிறோம். இப்படி ஒரு மனிதனுடைய உயிர் பிரியும் பொழுது நம்ம நேற்று சொன்னோம், ஒரு மனிதனுடைய உயிர் பிரியும் பொழுது நம்மிடத்துல எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் பிரியும் பொழுது நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அவனை பார்த்துட்டு தான் நம்ம இருக்க முடியும். யாருடைய உயிர் பிரிய போகின்றதோ அவரை பார்க்கத்தான் முடியுமே தவிர நாம் அந்த இடத்தை இருந்து அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் கூட நம்மளால ஒன்றும் செய்ய இயலாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஒருவனது உயிர் தொண்டைக்குழியை அடைகின்ற பொழுது அவனை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். பார்க்கத்தான் முடியும் நம்மளால. உங்களை விட நாமே அவனுக்கு மிகவும் சமீபமாக மிகவும் அருகிலே இருக்கிறோம், எனினும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்துக்கு முன்பாக நாம் இருந்தாலும் நம்மை காட்டிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமீபமாக இருக்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது பிடரியினுடைய நரம்பை காட்டிலும் நாம் சமீபத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இருந்தாலும் நமக்கு எதுவுமே தெரியாது. அப்ப ஒரு மனிதன் மரணிக்க போகிறான் என்று சொன்னால் எவ்வளவு கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் நம்மளால அவர்களை காப்பாற்றவே முடியாது. அல்லாஹ் ஒரு நேரத்தை நிர்ணயித்து விட்டார் என்று சொன்னால் சிறிது நிமிடங்கள் வினாடிகள் முன்பவோ பின்பவோ முடியாது. உயிரில் தொண்டைக்குழியை அடைந்து விடும் பொழுது, சக்கராத்தினுடைய அந்த நேரம் வருகிற பொழுது மந்திரிப்பவன் யார் என்று கூறப்படும். அதுவே பிரிவு. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது நல்லா தானே என்ன, என் உடம்பு ஒரு மாதிரி வருது, எனக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி மந்திரிப்பவன் யார் என்று கூறப்படும். அதுவே எனது பிரிவு. இதுதான் என்னுடைய மௌத்து கூட, எனக்கு மரணம் வரப்போகிறது கூட, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சில பேர் வாக்குமூலம் கூட சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் மௌத்த போறப்பா, எனக்கு அந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி என்னுடைய மரண வாக்குமூலத்தை சொல்லக்கூடிய செய்திகள் கூட நாம் பார்க்கிறோம். இந்த பார்வையில் நிலைகுத்தி நிற்கும் நாள், சொல்லி காட்டுகிறான், பார்வை நிலைகுத்தி நிற்கும் நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். என்ன பார்வை நிலைகுத்தி நிற்கும் நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள்? என்ன செய்தி? பெரும்பான்மையான வீடியோக்கள் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மரணம் சம்பந்தமான வீடியோக்கள் பாத்தீங்கன்னா, சில பேர் இந்த ஒரு மனிதன் மரணமாகக்கூடிய அந்த சில நிமிடங்கள் வீடியோக்களை மட்டும் பண்ணுவாங்க, பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்ப நல்லா வேலை செஞ்சுட்டே இருப்பாரு, திடீர்னு இப்படி மேல பார்ப்பாரு, இப்படியே பார்ப்பாரு, சுத்தி அடுத்த சில மணி நிமிடங்களிலே உயிர் போயிடும். பார்த்துக்குமா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு 10 வயசு ஒரு 12 வயசு இருக்கும் ஒரு சிறுமி,
அந்த மரணமாகக்கூடிய கடைசி தருவாயில இந்த கண்ணு பிதிக்கி வெளியே வர்றது மாதிரி அந்த மாதிரியான ஒரு தோற்றத்துல அப்படியே அந்த 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 சின்ன குழந்தை என்ன பண்றாருன்னா அப்படியே மேல பாக்குறான். பக்கத்துல அவருடைய தகப்பனார், என்னம்மா என்னத்தம்மா பாக்குற? எனக்கு முன்னால் 2 தேவதைகள் இருக்கிறாங்க. வேற மொழியில பேசுறாங்க, தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி எனக்கு முன்னால் 2 தேவதைகள் இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க தெரியல, என்னமா 2 தேவதைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த கண் விழி பிதுங்கியவர்களை போல அப்படியே அந்த வழக்குமார்கள் என்ன நான் சிறுமி பார்க்கிறார். சிறிது நேரம் கண்ணை மட்டும் மொத்தம். இது மாதிரி பல வீடியோக்கள் பார்க்கணும். ஒரு பேங்க்கு போறவன் திடீர்னு இப்படி மேல பார்க்கறான், கை காலெல்லாம் வெட்டுது, கீழே வந்து மரணிக்கிறான். ஒரு பஞ்சர் கடையில பஞ்சர் போடக்கூடிய ஒரு மனிதன் அவன் ஏதோ குழவி போடுறது மாதிரி அப்படியே சுத்தி 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 கீழே விழுகிறான். நிறைய வீடியோக்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய பார்வை நுழையத்தில் நிற்கும் நாள் மலக்குமார்களை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் சொல்லி அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஒருவனது உயிர் தொண்டைக்குழியை அடையும் போது அந்நேரத்தில் அவனை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், உங்களால் எதுவும் பண்ண முடியாது. உயிர் தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதன் இறக்கும் பொழுது அவன் பார்வை நிலைகுத்தி நிற்பதை நீங்கள் கவனித்தீர்களா? இப்ப நம்ம சொன்ன செய்தி தான். அந்த மொழியெல்லாம் பிடிக்கி வர்றது மாதிரி நிறைய வீடியோக்களை வந்து நம்ம பார்க்கிறோம். மலக்குமார்கள் 2 மலக்குமார்கள் வருவார்கள், உயிரை கைப்பற்றுவார்கள் அப்படிங்கிற செய்தி ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ஆர்டர், அவனுடைய உயிரை போய் எடுத்துவான்னு சொன்னா அதுக்கு மாற்றமே கிடையாது. அப்படிப்பட்ட மலக்குமார்களை அதை ஒரு ஆய்வுல வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவர் பார்க்கறது வானவர்கள் தான், தூதர்கள் தான் அப்படிங்கிற செய்தியை கூட நம்ம சமூக வலைதளம் நம்மளால பார்க்க முடிகிறது. அதுக்கு மக்கள் ஆம் கவனித்திருக்கிறோம் என்று விடையளித்தார்கள். உயிர் பிரிந்து செல்லும் பொழுது அந்த பார்வை பின்தொடர்ந்து செல்வதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய உயிர் அந்த பார்வையின் மூலமாக வெளியேறும். இறுதியில கடைசியில அந்த தான் மரணிக்கக்கூடிய அந்த நேரத்துல வந்து அந்த மலக்குமார்களை பார்ப்பார்கள். இறுதியாக அவருடைய பார்வையிலிருந்து நம்ம உயிர்கள் வெளியாகிறது அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க. இப்படி ஒரு மனிதன் இறுதி நிமிடத்திலே அந்த நாளை மறுமையிலே நாம் வெற்றியாளரா அல்லது தோல்வியாளர்களா என்பதை அவர்கள் உலகத்தில் வாழுகின்ற அந்த கடைசி நேரத்திலேயே தெரிஞ்சுக்குவாங்க. ஏற்கனவே நம்ம இதை பத்தி இப்ப சொல்லியிருக்கோம். இன்னைக்கு இன்ஷால்லா அது சம்பந்தமான டீடைல்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம் இன்ஷால்லா. உலகத்துல ஒருத்தர் வாழ்றாரு. அல்லாஹ் எப்படி பார்க்கறான்? அல்லாஹ் நாம் செய்த தவறுகளுக்கு நிறைய வாய்ப்புகளை நமக்கு அளித்திருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் மூடப்படும். உலகத்துல தப்பு செய்யாத யார் தான் இருக்கா? உலகத்துல எல்லாருமே தப்பு செய்யக்கூடியவர்தான். ஆதமுடைய மக்கள் காலையிலும் மாலையிலும் தவறு செய்யக்கூடியவர்கள். அதுல சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி தன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் என்று பார்த்தோம். இப்ப இந்த கடைசி நேரத்துல உலகத்தில் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய கடைசி நேரத்துல இவருடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத பொறுத்து தான் அவருக்கு கூலி கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு அடியார் நரகவாசிகளின் செயல்களை செய்து வருவார். உலகத்துல வாழும் பொழுது நரகத்திற்கு உண்டான காரியங்கள் என்னவோ, சினிமா பார்க்கறது, பொய் சொல்றது, புறம் பேசுறது, அடுத்தவனுக்கு மத்தியில கோடு மூட்டுறது, என்ன பெற்றோருக்கு உணவு தருவது, இணை கற்பிப்பது, இந்த மாதிரி நரகத்துக்கு செல்லக்கூடிய செயல்களை செய்து வருவார். ஆனால் அவர் இறுதியில் சொர்க்கவாசிகளில் ஒருவராகி விடுகிறார். இன்னொருவர் சொர்க்கவாசிகளின் செயல்களை செய்து வருவார். ஆனால் இறுதியில் அவர் நரகவாசிகளில் ஒருவராக ஆகிவிடுவார். இறுதி முடிவுகளை பொறுத்தே செயல்கள் தீர்மானிக்கப்படுகிறது. அல்லாஹ் எதை பார்க்கறான்? 65 ஆண்டு காலமா நான் வாழ்ந்தேன். 65 ஆண்டு காலமாக மக்களுக்கு நன்மையை சொன்னேன், தௌஹீதை சொன்னேன், நானும் அதன்படி செயல்பட்டேன். நன்மையான காரியங்கள் என் மூலமாக நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனா கடைசியில கபர் முட்டியா போயிட்டேன். மரணிக்கக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு முன்போ 1 வருடத்துக்கு முன்போ கடைசி வாழ்க்கை என்ன? இறைவனை மறுப்பவனாக
அல்லாஹ் எதை பார்க்கறான்? 65 வருஷ வாழ்க்கையை பார்க்கறானா, கடைசி கட்டத்தை பார்க்கறானா? இறுதி முடிவை கொண்டே செயல்கள் தீர்மானிக்கப்படுகிறது. ஒருத்தர் 65 ஆண்டுகாலம் வாழ்றாரு, 64 வருஷம் பாவம் செஞ்சார், இறைவனை ஏற்க மறுக்கல, 64 ஆண்டுகாலமாக காற்றாகவே வாழ்றார். அல்லாஹ் நாடி அவருக்கு ஹிதாயத் கிடைத்து அவருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஒரு வருஷத்துல அவரால் என்ன நன்மைகளை செய்து மரணிக்கிறார் என்று சொன்னால் அவர் சொர்க்கத்துக்கு போயிறாரு. 64 ஆண்டு காலம் நன்மைகள் செய்கிறவர் நரகத்துக்கு போறார். அப்ப இறுதி முடிவை கொண்டுதான் நம்முடைய செயல்கள் தீர்மானிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதரோடு சொல்லக்கூடிய செய்தி நாம பார்க்கிறோம். இப்படி நிறைய செய்திகளை நாம திருமறை குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸ்கள் மூலமாகவும் நாம பார்க்கலாம். இந்த மரணத்தினுடைய கடைசி இந்த நேரம் வர வரைக்கும் தான் நமக்கு கால அவகாசம். நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு, பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு கதை அழுவதற்கு இறுதி நிமிடமாக தான் அவகாசம். ஒருவனுடைய உயிர் தொண்டைக்குள்ளே அடைந்து விட்டால், சக்கராத்தினுடைய நேரத்தை அடைந்து விட்டால், அதற்கு பிறகு நாம எவ்வளவு தௌபா செஞ்சாலும் நம்முடைய தௌபா ஒரு ஒரு கடுகு கூட சமமாகும். அல்லாஹ் அதை பார்க்கவே மாட்டான், அலட்சியம் செய்து விடுவான். அதுக்கு உதாரணமாக பிப்ரவனுடைய வரலாறே சொல்லுவோம். அவ்வளவு ஆண்டு காலம் கொடுங்கோலமா ஆட்சி செஞ்சு கடைசியில மரணத்தினுடைய கடைசி விளிம்புல மூசாவுடைய இறைவனையும் ஹாரூனுடைய இறைவனையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் ஏத்துக்கிறானா? அல்லாஹ் ஏத்துக்கல. அப்போ ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் வரைக்கும், இந்த சக்கராத்தினுடைய நேரம் வரைக்கும் அல்லாஹ் விசாலமானவன், அல்லாஹ் கருணையானவன், அல்லாஹ் மிகப்பெரிய அன்பாளன். அவனை போன்ற ஒரு கருணையாளனையோ அன்பாளனையோ பார்க்க முடியாது. அதனாலதான் நீங்க எவ்வளவு தப்பு செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் யாரோ வந்துருக்கு, உன் மனப்போக்குல போன போக்குல வாழ்ந்துக்க, உன்னிடத்திலே குர்ஆனுடைய வசனங்கள் வரும், நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகள் வரும். இதையெல்லாம் கேட்டு அறிந்து அந்த சக்கராத்துடைய நேரம் வருவதற்கு முன்பாக வரைக்கும் உனக்கு நயம் ஒடியாது, என்கிட்ட ஒடியாது. அப்படி ஒடியாது அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என்னை மன்னிச்சு அப்படின்னு சொன்னா, இந்த கருணையாளன் உன்னை என்ன பண்ணுவேன்? மன்னித்து உன்னை அப்படியே நான் அரவணைத்துக் கொள்வேன். அந்த நேரத்தை நீ தவறு அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல உனக்கு எந்த ஒரு மன்னிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கணும். இப்ப மரணம் சம்பவிக்கக்கூடிய கடைசி நேரம், சக்கராத்துல ஒருத்தர் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மனிதனுடைய உயிர் பிரியக்கூடிய செய்திகளை தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க. அதுல பாவிகளை பத்தி மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். டைம் போதுமானதாக இல்லை. உலகத்துல வாழ்ந்த ஒரு மனிதர் பெயருக்கு தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு செய்யக்கூடிய சேட்டைகள் எல்லாம் மார்க்கத்துக்கு முரணாக இருந்தது. இஸ்லாம் எதையெல்லாம் தடை செய்திருக்கிறதோ அந்த காரியத்தை செய்து அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, அல்லாஹ்வுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்து மரணிக்கக்கூடிய ஒருவருடைய மரணத்தினுடைய கடைசி நிலையிலே வானவர் படை சக்கராத்தினுடைய நேரத்தில் இருக்கின்ற பொழுது அவர் கண் விழித்து பார்க்கின்ற அந்த கண் பார்வை எட்டும் தூரம் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்குதுன்னு சொன்னா பார்க்கிற இடமெல்லாம் தலையா தெரியும், மக்கள் கூட்டமா தெரியும் இல்லையா? அது மாதிரி வானவர்கள் படை சூழ அவனை சுற்றி அப்படியே வானவர்கள் படை இருக்கும். நமக்கு தெரியாது, நம்முடைய கண்களுக்கு தெரியாது. அவர் அப்படி பார்ப்பாரு, என்னமோ ஒரு கூட்டம் நம்மளை சூழ்ந்து கொண்டதே அப்படின்னு சொல்லி திக்கற்றவனாக அவன் பார்ப்பான். அவன் பார்க்கக்கூடிய கண் பார்வை அளவுக்கு வானவர்களுடைய கூட்டம். அதிலிருந்து ஒருவர் எழுந்திருப்பார், மலக்குல் மௌத், உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர். அவருடைய தோற்றத்தை பற்றி சொல்லப்படுகிறது, கருத்த முகத்தோடு, சிவந்த கண்களோடு, கொடூரமான உடல் அமைப்பை உடையவர். கொஞ்சம் அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்களேன், ஒருத்தனை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கிறதா நம்முடைய மனசு சொல்லும். அல்லாஹ் சொல்வதா அல்லாஹ்வுடைய இது சொன்னாங்க, அந்த வானவர் தீயவருக்கு நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் கருத்த முகத்தோடு, சிவந்த கண்களோடு, கொடூரமான தோற்றத்தோடு அந்த பாவியின் முன்னால் தோற்றமளிப்பார்.
அவர் வருகின்ற பொழுது, உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது நரகத்திலே இருந்து ஒரு துணியை கொண்டு வருவார். அந்த துணி உலகத்திலே செத்து அழுகி போன எந்த ஒரு விஷயத்தின் மீதிலும் எப்படி துர்வாடை அடிக்குமோ அந்த மாதிரி கடுமையான ஒரு துர்வாடையான அந்த ஒரு ஆடை, சொர்க்கத்தினுடைய நரகத்தினுடைய ஒரு துணியை கொண்டு வருவார். அந்த பாவியினுடைய தலைமாட்டுக்கு அருகாமையிலே அமர்ந்து கொண்டு, உன்னுடைய வருகை மிக மிக கெட்ட வருகை, அல்லாஹ்வுடைய சாபமும் கோபமும் உன் மீது உண்டாகட்டும், உன்னுடைய உயிரை நீத்தா என்று அந்த மலக்கு கூறுவார். அந்த பாவி நம்மா, அந்த பாவியினுடைய உயிர் வராது. உடம்புல உச்சத்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஓடி ஒளிவதற்கு ஏதாவது இடம் இருக்கிறதா என்று தேடி தேடி அந்த உயிர் அங்கும் இங்குமாக அடையும் ஒளியும். அல்லாஹ் சொன்னானா இல்லையா, நீங்கள் உறுதியான கோட்டைகளில் இருந்தாலும் மரணத்தை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். அப்ப அந்த பாவி சொல்வானா, இறைவா இன்னும் கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம் எனக்கு உலகத்திலே அவகாசம் கொடு இறைவா. உலகத்திலே நான் சேர்க்க வேண்டிய நிறைய விஷயங்களை விட்டு வந்து விட்டேன். எனக்கு கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம் எனக்கு அவகாசம் அளித்தால் நான் அந்த நன்மைகளை எல்லாம் சேர்த்து விட்டு வந்து விடுவேன் இறைவா. எனக்கு கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் கொடு, கொஞ்ச காலம் எனக்கு அவகாசம் கொடு. ஓடி போய் எல்லா நன்மைகளையும் சேகரித்து விட்டு வருகிறேன், அப்புறம் என்னுடைய உயிரை எடுத்துக்கொள் இறைவா என்று மரணத்தினுடைய கடைசி அந்த நேரத்திலே வானவர் உயிரை கேட்கின்ற பொழுது அந்த உடல் சொல்லும், உயிர் வராது, அங்கும் இங்குமாக ஓடும். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அந்த மலக்குக்கு உத்தரவு வரும், அவனை அடித்து பலவந்தமாக அவனுடைய உயிரை கைப்பற்றுங்கள். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அவருடைய முதுகுகளிலும் கன்னங்களிலும் அடித்து அவருடைய உயிரை பலவந்தமாக உயிரை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய காட்சி பார்ப்போம். ரசூலுல்லாஹ் இதுக்கு விளக்கமாக சொல்றாங்க, ஒரு ஈரமான கம்பளி, ஈரமான ஒரு போர்வை முள்ளிலே சிக்கிக் கொண்டால் அதை எப்படி வெடுக்கென்று குடுக்கி எறிவோமோ அது மாதிரி அந்த தீயவனுடைய உயிர் வெடுக்கென்று புடுங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த தீயவனுடைய உடம்புகளிலே, கன்னங்களிலே, முதுகு புலங்களிலே அடித்து பலவந்தமாக அந்த உயிரை கைப்பற்றுவார். மனுஷன் அடிக்கிறது வேற, வானவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்யக்கூடிய வானவர்களுடைய அடி எப்படி இருக்கும்? அடித்து பலவந்தமாக அவனுடைய உயிர் பிரிக்கப்படும். அவனுடைய உயிர் எடுக்கப்பட்டு அந்த நரகத்திலிருந்து கொண்டு வந்த அழுக்கான ஒரு கொடூரமான ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய, அழகி போன துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த துணியிலே அவனுடைய உயிர் வைக்கப்பட்டு வானத்தை நோக்கி கொண்டு செல்லப்படும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் எப்படி நடக்கும்? அந்த நிகழ்வுகள் நடந்து இந்த வானத்துக்கு போயிட்டு கீழே வர்றது வரைக்கும் அவருடைய உடல் உலகத்துல தான் இருக்கும். உலகத்திலேயே அந்த மாதிரியான காரியங்கள் அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய துணியிலே அவருடைய உயிர் வைக்கப்பட்டு மேல வானத்தை நோக்கி கொண்டு செல்லப்படும். போகிற வழியெல்லாம் வடக்குமாரனுடைய படை நிற்கும். யார் இந்த மனிதர்? இவ்வளவு துர்நாற்றம் வீசுகிறது, இவ்வளவு ஒரு கேவலமா இருக்குது, இவருக்கு பக்கத்துல நெருங்க முடியலையே, யார் இந்த மனிதர்ப்பா, யாருப்பா இவரு, இவ்வளவு நாட்டம் எடுக்குது. ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்லும் பொழுதே சாப்பிட்டான துணியை என்ன பண்றாங்க, மூக்கட போட்டு போடுறாங்க, இப்படி கொண்டு வர்றாங்க. இந்த செய்தியை சொல்லும் பொழுதே அவர்கள் மூக்கு பக்கத்துல கொண்டு வராங்கன்னு சொன்னா எவ்வளவு கேவலமான ஒரு வாடையா இருக்கும். மேல போகும் பொழுது ஒவ்வொரு மலக்குமார்களும் கேட்கிறாங்க, யார் இவரு, இவ்வளவு கேவலமான ஒரு நாட்டம், இவ்வளவு நாட்டம் எடுக்குது. அப்ப அந்த துணியை, அந்த உயிரை கொண்டு செல்லக்கூடிய மலக்குமார்கள் சொல்வார், உலகத்திலே இவர் இன்னாருடைய மகன் இன்னார், இவர் என்னென்ன வேலை செஞ்சார் தெரியுமா? ஒரு வட்டி வாங்கினாரு,
கடன் வாங்கினார், கடனை கொடுக்கல, அடுத்தவனுடைய சொத்தை அபகரிச்சாரு, இவர் பெற்றோருக்கு மாறு செய்தார், இவர் பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்கவில்லை, இவரிடத்துல தொழுகை இல்லை, இவரிடத்துல நோன்பு இல்லை, இவருடைய வியாபாரம் ஹராமான முறையில் இருந்தது, இவருடைய தொழில் ஹராமான முறையில் இருந்தது, இஸ்லாம் எதையெல்லாம் தடை செய்ததோ அதை செய்த மனிதர் தான் இவர் என்று அவரை பற்றி அந்த வழக்குகளுக்கு எடுத்து சொல்லுவோம். மேல முதல் வானத்துக்கு போவாங்க. இந்த அழுகி போன துணியில அவருடைய உயிரை வைத்து முதல் வானத்துக்கு எடுத்து செல்லும் பொழுது வானத்தினுடைய வாசல்களை திறப்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் நிற்பார்கள். வானத்தினுடைய வாசல் அவருக்கு திறக்கப்படாது. அங்கே இருந்து அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும். இவருடைய ஏட்டை, இவருடைய செயல்களை இல்லையோன் என்று சொல்லக்கூடிய தீயவர்களுடைய பதிவேட்டிலே எழுதி கொடுக்கிறது. தீயவர்களுக்கு எல்லாம் ஒரு பட்டியல் போட்டுருக்கான். யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்களோ அவருடைய பட்டியல் நிறைய இருக்கும். அந்த பட்டியல்ல தலை சேர்த்துருங்க என்று சொல்லி அங்கே இருந்து அந்த உயிர் தூக்கி வீசப்படும். திரும்ப உலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய உடலிலே அந்த உயிர் ஊற்றப்படும். இவ்வளவு சம்பவங்கள் நடக்கும். இந்த இவ்வளவு சம்பவங்கள் நடக்கிற வரைக்கும் உலகத்துல இவருடைய சொந்த பந்தம், அக்கம் பக்கத்து வீட்டார் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க, இவரை குளிப்பாட்டிடுவாங்க, இவருக்கு ஜனாசா தொடர்பு நடக்காது. பாவியாக இருந்தால் இறைவனுக்கு இணையக்கூடியவர்களுக்கு கிடையாது. ஆனால் இறைவனை நம்பி அந்த அடிப்படையிலே செய்யவில்லை என்று சொன்னால் வேணுமாங்க அவர்களுக்கும் ஜனாசா தொகை, அவருடைய இணைவனுக்கு இணையிருக்காதவருக்கு ஜனாசா தொகை உண்டு. எடுத்துட்டே போவாங்க. போய்கிட்டே இருக்கும் பொழுது என்னை வந்து எங்கே கொண்டு போய் சொல்லி அந்த உயிர் அப்படியே துடிக்கும். பிறகு அவரை கபர் குழியிலே வைத்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு இந்த கபர்ல கேட்கக்கூடிய 3 கேள்விகள் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். உன்னுடைய இறைவன் யார்? உன்னுடைய மார்க்கம் என்ன? உன்னுடைய இறை தூதர் யார்? அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் அந்த அடிப்படையில உலகத்துல வாழ்ந்ததானே பதில் சொல்ல போறாரு. அந்த அடிப்படையில வாழ்ந்ததிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுரைகளை கேட்கவில்லையே, குர்ஆனுடைய அறிவுரைகளை கேட்கலையே, அல்லாஹ் என்று நம்பியதை தவிர அவர் வேற என்ன செஞ்சார்? அல்லாஹ் சொன்னதை செஞ்சாரா? ரசூலுல்லாஹ் சொன்னதை செஞ்சாரா? அங்கதான் நம்பினாரு. அவருடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது? எல்லா கடவுள்களையும் போய் நம்பினது மாதிரி நம்பினாரா? இல்லை அல்லாஹ்வை தனித்தவனாக நம்பினாரா? அல்லாஹ்வை தனித்தவனாக நம்பினால் ஒருவன் இந்த உலகத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை, கட்டளைகளை சரியான முறையில் செய்வான். ஆனால் அவருடைய நம்பிக்கை எப்படி இருந்தா நமக்கு தெரியாது. அப்ப அந்த கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. பிறகு அந்த கபரிலே அவருக்கு அதான் கபரிலே அப்படி அவர் 2 புறமும் அப்படியே இருக்கணும். அவருக்கு இருக்கப்படும் கால்கள் ஒன்றோடொன்று பின்னிக்கொள்ளும். அந்த வேதனையிலே அவர் கடுமையான முறையிலே அலறுவார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வேதனையை பற்றி சொல்லும் பொழுது அவர் அலறக்கூடிய அந்த சப்தத்தை உலகத்திலே மனிதர்களை தவிர மற்ற எல்லோரும், எல்லா ஜீவராசிகளும் கேட்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி நாம ஹதீஸ்களின் மூலமாக பார்க்கிறோம். நம்ம இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம உணர்கின்ற பொழுது ஒரு தீயவர்களுடைய மரணத்தினுடைய கடைசி நேரம் இப்படி இருக்குமா? இந்த மாதிரியான ஒரு சூழல், கருத்த முகத்தோடு சிவந்த கண்களோடு கொடூரமாக என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், பலவந்தமாக அடிக்கிறார், உயிரை கைப்பற்றுகிறார், கபரிலே கொண்டை கால்கள் பின்னிக் கொள்ளக்கூடிய, ஒன்றோடு கால்கள் பின்னிக் கொள்ளக்கூடிய கடுமையான வேதனை, நரகத்துடைய ஜுவாலைகள் அவர்களுக்கு தடுக்கப்படும். கபரிலேயே அவருக்கு வேதனை சட்டையும், நரகத்தினுடைய நெருப்பு, நரகத்தினுடைய ஆடைகள், நெருப்பாலான ஆடைகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் எல்லாம் மரணத்துக்கு பிறகு நடைபெறும் என்று சொன்னால், இதை ஒருவன் மனதார உணர்வான் என்று சொன்னால் எப்படி அவன் பாவத்தில் போய் விடுவான்? பாவமான சிந்தனைகள், எண்ணங்கள் தோன்றுகின்ற பொழுது, இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் நாம் யோசிக்கின்ற பொழுது கண்டிப்பாக பாவத்திலே இருந்து விடுபடுவதற்கு இது ஒரு வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி நல்லவர்களுக்கு அவர்களுடைய
என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இதே மாதிரி சக்கராத்தினுடைய அந்த வேதனையில் இருக்கின்ற பொழுது மலக்குமார்கள் வருவார்கள். அவர்களை பற்றி சொல்லும் பொழுது வெண்மையான மலக்குமார்கள் அவர்கள் அந்த மலக்குமார்களை பார்ப்பதற்கே உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அப்படியே டெபினேஷன் பாருங்க, பாவிக்கு கருத்த முகத்தோடு கொடூரமான உருவத்தோடு கொண்ட மலக்குமார், உலகத்திலே சாலிகான நல்லவர்களை செய்து மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனுக்கு வெண்மையான தோற்றத்தில் ஒரு மலக்குமார். அவர் உயிரை கைப்பற்றுவார். உங்கள் வரவு நல்வரவு, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய கருணையின்பால் உங்களுடைய உயிரை வெளியேற்றுங்கள். அந்த உயிர் ஓடி ஒழிக்குமா? யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். இவரு அப்படியே அழகான முறையில இந்த கப்புல இருந்து கீழே ஊதணும்னு சொன்னா தண்ணி எப்படி டபக்குன்னு போயிருமோ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோல்பையில் இருந்து தண்ணி எப்படி விரைவாக வெளியேறுமோ அது போல அந்த நல்லடியாருடைய உயிர் இலகுவான முறையிலே பிரியும். பிறகு வானத்தை அந்த மலக்குமாரன் சொர்க்கத்திலே இருந்து ஒரு துணியை கொண்டு வருவார். அப்படிப்பட்ட ஒரு நறுமணம், அந்த நறுமணம் கவனக்கூடிய அந்த துணியிலே நல்லடியாருடைய உயிரை வைத்து வானத்தை நோக்கி கொண்டு செல்லப்படும். மலக்குமார்கள் கேட்பார்கள், யார் இவர்? ஒரு உலகத்திலே வாழ்ந்த பொழுது நன்மையான காரியங்களை செய்தார், தொழுதார், வணங்கினார், அல்லாஹ்வுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை இவர் தவிர்த்து கொண்டார், பாவத்திலிருந்து இவர் மீண்டு கொண்டார், பாவம் செய்யாத அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற நபிமார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகளுக்கு கட்டுப்பட்டு எல்லா வணக்கவாளிகளும் கம்ப்ளீட்டா எதையும் குறை வைக்கல, நல்ல முறையில் வாழ்ந்தாரு, நல்ல முறையில் செஞ்சாரு. அப்படிப்பட்ட மனிதர் இன்னாருடைய மனிதர் இன்னார் அப்படின்னு சொல்லப்படும். அவருக்கு 7 வாசல்களும் திறக்கப்படும். அவரை பற்றி அவருடைய செயல்களை பற்றி நல்லவர்கள் செய்த அவர்களுடைய பதிவேடுகளிலே பதியப்படும். பிறகு அவருடைய உயிர் உலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய உடலில் சுருத்தப்படும். அவருடைய ஜனாசாவை கொண்டு செல்வார்கள். என்னை விரைவாக கொண்டு செல்லுங்கள், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு விரும்புகிறார், ரொம்ப அர்ஜென்ட் பண்றார், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு விரைவாக கொண்டு செல்லுங்கள். அவர்களை வைக்கப்படும். அவருக்கும் 3 கேள்விகள் கேட்கப்படும். உன்னுடைய இறைவன் யார்? உன்னுடைய மார்க்கம் என்ன? உன்னுடைய ரசூல் யார்? அப்படித்தான் வாழ்ந்தார். என்னுடைய இறைவன் அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது என்று 3 கேள்விகளுக்கு பதில் சொல்வார். அந்த நேரத்துல அந்த சுப செய்தியை அவர் சொல்வார். இவன் எப்படி, அந்த பாவி எப்படி கொஞ்ச நேரம் எனக்கு அவசரம் கொடுங்கள், உலகத்திலே போய் நன்மையை செஞ்சுட்டு வரேன்னு சொல்லுவானோ, அது மாதிரி அந்த நல்லடியார் சொல்வார், இந்த நல்ல செய்தியை என்னுடைய குடும்பத்தார கொண்டு போய் சொல்லிடுறேன், எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது முடிஞ்சு போச்சு. இனிமே அந்த சாப்டரே கிடையாது. நீங்கள் புது மாப்பிள்ளை எப்படி உறங்குவானோ அந்த மாதிரி உறங்குங்க சொல்லி நல்லவருக்கு ஆகத்தான ஒரு தூக்கத்தை அல்லாஹ்வுக்கு ஏற்படுத்துவான் அப்படிங்கிற செய்திகளை பரிசுத்தமாக பார்க்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்முடைய மனதிலே ஆழமாக பதிந்து அவ்வப்போது இதை நினைவுபடுத்திக் கொண்டே வருகின்ற பொழுது கண்டிப்பாக பாவத்திலே இருந்து மீளலாம். இது சம்பந்தமான கூடுதலான செய்திகளின் சில நாளைக்கு பார்க்கலாம். எந்த விஷயத்தை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக.